ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். மிளகு குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். எல்லாருக்குமே கோல்டு சட்டுன்னு வந்துடுது. அது போகிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ரெசிபி செய்யலாம். ஒரு கடாயில் தனியா ஒரு 1.5 ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பேர் 2 வேளை சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செய்ய போகிறேன். ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். லேசாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அது தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு அதெல்லாம் வதக்குவோம் இல்லையா, அது எண்ணெயில் வறுக்க போகிறோம். கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு அதே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். ஆனால் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக ஆன பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயம் நல்லா பெருசாக 1 ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் போட்டுக்கோங்க. காரக்குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப நல்லது. இது காரக்குழம்பு மாதிரி நம்ம மிளகு போடுறதுனால இதில் மிளகு அதிகமாக இருக்கணும். ஒரு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப மருத்துவ குணம் மிகுந்த குழம்பு. குழந்தை பெற்று வந்தவங்கலாம் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடணும். ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச தனியாவையும் மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை பெருங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் நல்லா ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் குழம்பு செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் பொரியட்டும். இந்த மிளகு குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், நிறைய பூண்டு. உங்களுக்கு பூண்டு வெங்காயமும் வேண்டாம், நாங்கள் சாப்பிட மாட்டோம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தக்காளி போடாமல் செய்ய போகிறேன். சிம்பிளாக ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு புளி, இந்த அளவுக்கு புளி ஊற வச்சு அதை கரைச்சி வடிகட்டிக்கோங்க. தக்காளி போடுறவங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி ஊற்றுக்கோங்க. இன்றைக்கி நான் தக்காளி போடாமல் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் தக்காளி போட்டும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நான் இன்றைக்கி தக்காளி போடலை, நீங்கள் தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வத்த குழம்பு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி குழம்புல வெல்லம் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா வரும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியோட வாசனை, இந்த வெல்லத்தோட வாசனை எல்லாம் மாறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம வதக்கி வச்சதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதை இதில் கலந்துக்கலாம். 10 நிமிஷம் கொதித்த பிறகு கலந்துட்டுங்க. மிக்சியை வாஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணியாகவே வச்சிங்கன்னா தான் நம்ம கொதித்து வரும்போது அது திக்காகிடும். ஆறின பிறகு இன்னும் திக்காகிடும். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்பு. இதை பாருங்கள், மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குதுல, அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த குழம்பை கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த சளி பிரச்சனை, த்ரோட் ப்ராப்ளம், ஜலதோஷம், தும்மல் எதுவுமே வராது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா தசரதன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.